அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. யாராயிருந்தாலும் சர்வ வல்லவரை சந்தேகம் இல்லாமல் அவரால் உண்டான சகாயம் வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் வெளிப்படும். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பது மிக மேன்மையான காரியம். என்ன இருக்குதோ இல்லையோ கர்த்தர் இருக்க வேண்டும். எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, எதை சம்பாதியாமல் போனாலும் ஞானத்தை சம்பாதி என்று ஞானிக்குள் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார் நீதிமொழிகளிலே. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பாருங்கள், இங்க ஞானம் 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 என்று சொல்லும் போது ஞானம் கூப்பிடுகிறது, தன் கையை நீட்டுகிறது, தன் ஆவியை கொடுக்கிறது, ஞானம் கடிந்து கொள்ளுகிறது. அது ஒரு நபரை குறிக்கிறது. That's person. Hallelujah. அது ஒரு நபர். நீங்க அத வேதத்துல பார்த்தா ஞானத்தை குறித்து தொடர்ச்சியா பேசும்போது ஆங்கில வேதத்திலே she, அது ஒரு பெண் ஆழ்த்தத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், அது ஒரு நபர், person. ஹல்லேலூயா. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஞானம் சொல்லுது. ஞானம் வழி அருகே நின்று கூப்பிடுகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வழி அருகே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, சத்தம் போட்டு சொல்லுது. அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு, ஒலிமுக வாசல்னா பட்டண வாசல், என்ட்ரன்ஸ். அல்லேலூயா. அந்த மாதிரி பட்ட இடத்துல நின்னுட்டு அது என்ன பண்ணுது? ஒலிமுக வாசலிலும் நின்று, ஒலிமுக வாசல் நின்று கூப்பிடுது. எவனும் அந்த சத்தத்தை கேட்கறது இல்ல. சொல்லுது, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன், நான் கையை நீட்ட அப்படின்னா ஞானத்துக்கு கை இருக்குன்னு. அல்லேலூயா. அப்படினால அது ஒரு நபர், அது ஆவியானவரை குறிக்கிற ஒரு பதம் தான் இந்த சொல்லப்படுகிற விஸ்டம். அல்லேலூயா. அது ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதத்தான் சொல்றார், நீ எதை சம்பாதிச்சியோ சம்பாதிக்கலையோ அவரை சம்பாதிச்சுக்கோ. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, புத்தியை சம்பாதி. புத்தினா என்னது? பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்படின்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்தாலே அவன் பொல்லாப்பை விட்டு விலகுவான். அத சுருங்க சொன்னா புத்தி வந்திருக்கு. அல்லேலூயா. அது ஆவியானவரால் அருளப்படுகிற ஒரு தானம், கிருபை. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படின்னா நீ அவரை மேன்மைப்படுத்தினார். If you exalt wisdom, she will promote you. அது உன்னை வித்தியாசமான ஒரு மேன்மைக்கு நேராக உனக்கு ஒரு ப்ரமோஷனை தரும். ஆவியானவர் அன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய தாவீதோடு கூட இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவன் தேவனை மேன்மைப்படுத்தினான், தேவன் அவனை விருத்தி அடைய பண்ணினார். கைகளை தட்டி அவர் உன்னை மேன்மைப்படுத்துவான். If you exalt wisdom, she will exalt you. she, அதாங்க she எழுதி இருக்கும். she. ஹல்லேலூயா. அந்த நபருக்கு பேர். ஹல்லேலூயா. அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். இப்ப தேவாதி தேவன் தேவனுடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வாதத்தில் நடத்தி செல்வது அவருடைய தீர்மானம். ஆகையால் அவர் ஒரு மனிதனோடு இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சத்துருடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அவுட் ஆஃப் எஜிப்ட்.
எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அடிமைத்தனத்தை விட்டு வெளியே, அந்நிய ஆதிக்கத்தை விட்டு வெளியே, டெலிவரன்ஸ் விடுதலை. பாவத்தை விட்டு வெளியே, சாபத்தை விட்டு வெளியே, பொல்லாப்பை விட்டு, அறியாமையை விட்டு, அவபக்தியை விட்டு, பிசாசின் தந்திரங்களை விட்டு, உலகத்தின் வஞ்சகமான கிரியைகளை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்துக்கு உள்ளேயே வைத்து ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டம் அல்ல. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தவர்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட நபராயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நபரை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அதை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த நபர் மேல் தன்னுடைய கண்களை பதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய தன்மை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பதுகவும் பெருகவும் பண்ணி உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோட என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தோல்வி மனப்பான்மை, துக்க மனப்பான்மை, சலிப்பு மனப்பான்மை மாறட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். என் கண்ணு உங்க மேலேயே வச்சிருப்பேன். என் கண்ணு உன்னை விட்டு திரும்பாது. வேற பக்கம் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன், உன்னதான் பார்ப்பேன். கண்காணி. அல்லேலூயா. முன்னே நீங்கள் சிதறுண்ட ஆட்டை போல் இருந்தீர்கள். தேவனுடைய திருஷ்டியை, பார்வையை விட்டு சிதறி போன நபராயிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணி, ஓவர்சியர், கண்காணியும் மேய்ப்பனுமானவரிடத்தில் திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆண்டவர் இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லது இப்ப நடக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், இல்லைன்னா இப்ப இதை கேட்கும் போதே நடக்கணும். கேட்ட வார்த்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று திருவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லும் போதே, அதை கேட்கும் போதே நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு காணப்படுமானால் அது நம்முடைய வாழ்க்கையில சிலதை உருவாக்கும், சிருஷ்டிக்கும், நடப்பிக்கும். ஹல்லேலூயா. மேய்ப்பனை விட்டு, பாதுகாப்பை விட்டு, நன்மையை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு, எதிர்காலத்தை விட்டு சிதறிப்போன ஆட்டை போல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் இருந்தீர்கள். முன்னால மேய்ப்பங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, அவர் தன்னுடைய கண்ணை ஓமல வைக்கிறதுக்கு முன்னாடி, நீ மேய்ப்பனை விட்டு, கண்காணியை விட்டு, உன்னை பாதுகாக்கிற உன்னுடைய பாதுகாப்பின் எல்லையை விட்டு, அல்லேலூயா, அடைக்கல பட்டணத்தை விட்டு நீ சிதறி போனாய். அல்லேலூயா. அப்படி இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். இப்பொழுது, இப்போ சிதறுண்ட ஆடு இல்ல. இப்போ நான் சிதறுண்ட ஆடு இல்ல. உங்க வாயால சொல்லட்டும், இப்போ நான் சிதறுண்ட ஆடு கிடையாது. இப்போ நான் சிதறுண்ட ஆடு கிடையாது. இப்பொழுதோ இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பன் இருக்கிறார், கண்காணி இருக்கிறார். அல்லேலூயா. கண்காணி இருக்கிற, கண்காணி, உன்னை கண்காணிக்கிறவர். சின்ன குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி. ஒரு வயசு தாண்டின குழந்தை அது நடக்க, ஓட, அது ரொம்ப வேகமா இருக்கும். கண்ணு மூடி திறந்தல ஓடிடும். நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை எது மேல வச்சிருப்போம், அந்த குழந்தை மேல வச்சிருப்போம். அது எங்க போச்சு, ஏய் குழந்தை எங்க போச்சு, பாப்பா எங்க போச்சு, இல்ல அதேதான் ஆண்டவர் கண்காணி உன் மேல கண்ணை வச்சிருக்கிறாரு. இது எங்க போகுது, பள்ளத்துல உழுதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணி இருக்கிறார். நீங்கள் கண்காணியிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களை கண்காணிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்கள் மேல் கண் வைத்திருக்கிற தேவன், உன்னை கண்ணின் மணி போல் காக்கிறவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது அவன் உளையான பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார்,
கண்மணி மாதிரி. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்திலேயே ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் உள்ளதே என்னதுதான்? கண்ணு மட்டும்தான். கைக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. கண்ணுக்கு மட்டும்தான் ஒரு தனி கேர். ரொம்ப பாசமானவங்க பக்கத்துல வந்தாலும் கண் அதை மூடிக்கும். ஹல்லேலூயா. பாசமானவங்க நிக்கட்டும் அப்படின்னு அது கண்ணு என்ன பண்ணாதையுமே வச்சுக்கிட்டு நிக்காது. உங்க கையே வந்தாலும் அதை என்ன பண்ணிக்கும்? அப்படி ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த மாதிரி தேவனுக்குள் கலிகூற வரட்டும். ஆவியானவர் உன்னை அந்த மாதிரி வைக்கிறான்னு நீ கண்டுபிடி. உனக்கு தெரியட்டும், உனக்கு தெரியட்டும். நீ தேவனுடைய கண்மணி. உன்னை கண்ணின் மணியை போல் காக்கிறான். உனக்கு தனி கவனம் செலுத்துறார். உன் மேல் அவர் அவ்வளவாய் பாசம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த நாள் முதல் அவர்கள் வாழ்க்கையை வித்தியாசப்பட்டு விடும். நம்ம எப்ப நமக்குரிய மேன்மை அறியலையோ அப்ப சத்ரு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க ஆரம்பித்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அறிந்து கொள்ள வேண்டும், யார் நம்மை மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் அதை பத்தி இப்போ மேட்டர் கிடையாது. உன்னை கர்த்தர் மதிக்கிறார், தன் கண்மணி போல மதிக்கிறார். நீ கர்த்தருடைய கண்மணி. உனக்கு ஒரு தனி கேர், உனக்கு ஒரு தனி ஸ்பெஷல் கேர். God gave you today with a special care. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தனி கவனம். உனக்கு விரோதமாக எழும்புகிற முளைக்கிற அனைத்து சக்திகளுக்கு நீங்களாக்கி உன்னை பாதுகாக்கும்படி ஒரு தனி ப்ரொடெக்ஷன் வைக்கிறார் உன் மேல. அல்லேலூயா. ஆண்டவர் ஜாதிகளின் நடுவில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமை பார்த்து அப்படி சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. Fear not, Abraham. பயப்படாதே, நான் உனக்கு. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. விஷன்ல தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிற தரிசனத்தில் நான் உனக்கு பாதுகாப்பு படனா ஆர்மி. ஹல்லேலூயா. இதான் ஸ்பெஷல் கேர். இதான் கண்மணி போல காக்கிறது. இது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவுக்கு இருந்தது. அவனுக்கு எதிராக சீரிய ராணுவம் படையெடுத்து அவனை கட்டி கொண்டு போகும்படி கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் தங்கியிருந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அவன் இருந்த மலையை சுற்றி பாதுகாப்பு இருந்தது. அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை காப்பாற்றுகிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன். அவன் ஏதோ ஒரு யுத்தம் வந்தது, பல காரணங்களினால் அந்த யுத்தத்தை முடித்து வந்த பின்பு அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமா, இனி அடுத்தது என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ, எப்படி முன்னேறி போகிறது, எப்படி வாழப் போகிறேனோ, எதை நான் இனி நாளை தினத்தில் எதிர்கொள்ள போகிறேன், என் வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும். தேசத்திலே ஒரு போராட்டம் வந்தது, இனி வரும் போகிற நாட்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்று அவன் அவனுக்குள்ளே யோசனை பண்ணி பயந்தான். ஆண்டவர் சொல்றார், fear not, பயப்படாத, நான் உன்னை கண்ணின் மணி போல காக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். I am thy shield, I am thy defend. Hallelujah. நான் உனக்கு டிஃபெண்ட், உனக்காக நான் சண்டை பண்றாள், வழக்காடுகிறாள், நீதியை நடப்பிக்கிறாள். பாருங்கள், கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல் காக்கிறார். அவர் தம்முடைய கண்ணை உங்கள் மேல் வைத்து உங்கள் மேல் ஆதரவாயிருக்கிறார். நான் உங்கள் மேல் கவனம் செலுத்தி உன் வாழ்க்கையை குறித்து கவனம், உனக்கு பாதுகாப்பு அளித்து என் கண்களை வைத்து உன்மேல் கண்ணோக்கமாயிருப்பேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களுடைய சுக வாழ்வை குறித்து கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களுடைய வேலையை குறித்து கண்ணோக்கமாயிருக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். உங்களை பெருக, உங்களை விருத்தி அடைய, உங்களை உயர, உங்களை வாழ வைப்பதற்காக நான் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை உயர்த்துறதற்காக கண்ணோக்கமாயிருக்கிறார். சிலருக்கு கண்ணு நம்ம மேல இருக்கும். எதுக்கு? எப்ப அந்த ஆளு விழுந்து போகும், எப்ப இந்த ஆளு குடும்பம் தாழ்த்தப்படும், எப்ப இந்த ஆளு தருத்தராகுவான், இவன் தொழில், இவன் வருமானம், இவன் வீடு எப்போ தாழ்த்தப்படும் அப்படின்னு கண்ணு. அது வன் கண்ணு. இந்த வீட்டுக்கு நன்மையே நடக்க கூடாது அப்படின்னு விரும்புற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பொறாம கண்ணு, வன் கண்ணு, காய்மகார கண்ணு. அல்லேலூயா. வேதத்துல பலர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அவனை அங்கீகரித்து ஆசீர்வதித்ததை பார்த்து சகிக்க முடியல. சொந்த அண்ணன், சொந்த கூட பிறந்தவனுக்கு என்ன வந்தது? அவன் முகநாடி வேறுபட்டது. அவனை காய்மகாரமா பார்த்தான். இவன் இருக்கவே கூடாது, அப்ப நம்ம பேரு போயிடும். இவன் உயர்ந்துட்டான், வளர்ந்துட்டான், இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொறாமை. தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜ பதவி அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கென்று ஒரு அரியணை அன்னைக்கு ஆயத்தம் ஆயிற்று என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தியர்னாலே பொறாமை பிடிச்சவன், அல்லேலூயா, அவனை தேடும்படி வந்தார்கள். அவனை சிங்காசனத்தில் இருக்க விடக்கூடாது. எவ்வளவு பேரை தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியாக மற்றும் வெளிநாட்டு போகிறதற்கு ஏதோ ஒரு வேலை, இப்படி எல்லாம் ரெடியான உடனேயே கேள்விப்பட்ட உடன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எதையாவது ஒண்ணு கொளுத்தி வச்சிருவாங்க, செஞ்சு வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வந்துடும். அதனால வேலைக்கே போக முடியாம வியாதியிலையும் கட்டுக்குள்ளையும் பயத்துக்குள்ளையும் தள்ளப்பட்டு போகிற அநேகரை நாங்கள் ஊழியத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, காரணம் என்ன? அவனுக்கா கவர்மெண்ட் வேலையா? நம்ம வீட்டுல யாருக்குமே இல்லை. இந்த கண்ணு இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறபடியினால் சத்துரு வைத்த பொறாமையின் கண்ணுகள் இப்போ இப்போ வாழ்க்கை விட்டு மாற்றப்படட்டும். பொறாமை உன்னை வளர விடாமல், உன்னை சமாதானத்தோடு வாழ விடாமல், உன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்க விடாமல் பொறாமையும் பகைமையும் வன்கண்ணும் கொண்டு செயல்படுகிற ஆவிகள் இப்பொழுது அழியட்டு, அழியட்டுமே சுவாமிநாமத்தில். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்க கூடாதபடி தடை பண்ணுகிற அந்நிய ஆவி சங்காரமாகட்டும். இப்போ இப்போ தொழில் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி, உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு வரக்கூடாதபடி, சொந்த வீடு வாங்க முடியாதபடி, சொந்த வீடு கட்ட முடியாதபடி, வேலையை நடப்பிக்க முடியாதபடி, போட்டியும் பொறாமையும் பகைமையும் கொண்டு எதிர்க்கிற சாத்தானுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும், அழியட்டும். இப்ப அழியணும். அல்லேலூயா. பாருங்க, அது இப்ப நடக்கணும். அதாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பறிக்கணும். அதை விழுங்கிட்டு இருக்கிற வலு சர்ப்பத்தின் வல்லமை இன்னைக்கு அழியணும். அது எனக்கு கூட நீங்களும் சேர்ந்து என்ன ஆயிரணும்? ஒருமனப்படணும். அல்லேலூயா. ஒருமனப்படணும். நம்ம சேர்ந்து உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள். இங்க வந்திருக்கிற 100 பேர் 10,000 ஆவிகளை துரத்துவீர்கள். உன் வாழ்க்கை விட்டு அந்நிய ஆவிகள் துரத்தப்படட்டு. இப்ப துரத்தப்படட்டும். வன்கண் கொண்ட ஆவிகள், பொறாமை கொண்ட ஆவிகள், போட்டி மனப்பான்மை கொண்ட ஆவிகள், நன்மையை தடை பண்ணுகிற ஆவிகள், கட்டி வைக்கிற ஆவிகள், ஆசீர்வாதங்களை கட்டி இருக்கிற மந்திரவாத கட்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே சங்காரமாகட்டும். வாழ்க்கை விட்டு அழிந்து போகட்டும். பிள்ளைக புத்திய, புருஷனுக்கு புத்திய கட்டி வைத்திருக்கிற புத்தி மாறாட்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழியட்டு போ. பிரிவினை, சண்டை, போராட்டத்தை, சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்நிய ஆவி குடும்பத்தை விட்டு அழியட்டு. இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, என்னன்னா பிரச்சனைகள், வறுமைகள், வியாதிகள், போராட்டங்கள்,
தேவன் கண்ணோக்கமாயிருந்து உன்னை இன்கிரீஸ் பண்ண, உன்னை வளர்ச்சி அடைய, உன்னை பெருக பண்ண. உன்னுடைய சம்பத்து தேசத்துல பெருகணும், நீ தேசத்துல பலத்து இருக்கணும், நீ ஆசீர்வாதம் நிறைந்த நபராக இருக்கணும். அதுக்காக உன் மேல கண்ணு வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஏசாயாவில் எழுதியிருக்கு இல்லையா, பயிர் மேல் காய்கிற காந்தி சூரியனை போல என் வாசஸ்தலத்திலிருந்து நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும், நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும், பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போலவும், காந்தி உள்ள வெயிலை போலவும், அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும், அறுப்பு கால உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என் வாசஸ்தலத்தில் இருந்து நான் கண்ணோக்குவேன். அல்லேலூயா. எப்படி கண்ணோக்குறாரு? உஷ்ண நேரத்துல, அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை, அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகம் உஷ்ணத்தை தணிக்கும். போராட்டத்தின் காலத்தில் உன்னை கண்ணோக்கி உனக்கு பாதுகாப்பு அளிக்கிற தேவன், ஜெயமளிக்கிற தேவன். அல்லேலூயா. தன்னுடைய வாசஸ்தலத்தில் இருந்து கொண்டு உன்மேல் கண்ணோக்குகிற தேவன். அது எப்படி கண்ணோக்குறாராம்? காந்தி உள்ள வெயிலை போல. நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போலவும், பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போலவும். அதாவது பயிருக்கு வெயில் வேணும், வெயில் இல்லைன்னா அந்த பயிரா வராது, பலன் இல்லாம வரும். அல்லேலூயா. எந்த விருட்சத்துக்கும் தண்ணி வேணும், வெயில் வேணும். நீங்க நிழல் உள்ள இடத்துல கொண்டு ஒரு செடி நட்டீங்கன்னா அது எப்படி வளரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு சத்துவம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சூரியன் பக்குவப்படுத்தும் கனி, சந்திரன் பக்குவப்படுத்தும் பலனினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா சூரியனுக்கு வேலையும் எங்க வேணும்? பயிருக்கு வேணும். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை, காயும் காந்தி உள்ள வெயிலை போல நான் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். அல்லேலூயா. ஒரு பயிரா இருக்கணும்னா, அது சரியா பலன் கொடுக்கணும்னா அதன் மேல் சூரியனுடைய வெப்பமும் தேவை. அல்லேலூயா. அப்படி தேவன் உன் வாழ்க்கையில் பலன் உண்டாகும் வரைக்கும், பயிர் வெளிப்படும் வரைக்கும் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உடன்படிக்கையாக வைக்கிறான். நான் உன்னோடு இருந்து யாக்கோபுக்கு சொன்னார் இந்த வார்த்தை. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா உன் பின்னாலேயே வர்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் பின்னால வர்றாராம். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீல? உங்க பின்னால வர்றாரு. யாரு? படை சூழ்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், the Lord of hosts. உன் பின்னால எப்படி இருக்கும்? நீ அப்ப ராஜா, அவர் உனக்கு சேனை. என்ன மாதிரி மேன்மை உனக்கு வச்சிருக்கிறார் பார். இதை புரியணும். ஹல்லேலூயா. நீ ராஜா, உனக்கு அவரு ஆயுதம் ஏந்திய படை தளபதி. அவர் ஆயுததாரியா வர்றார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அதான் அவர் சொல்றார், நீ போகிற இடமெல்லாம், எங்கெல்லாம் போறீங்க? வெளிநாட்டுல யாராவது இருக்கிறாங்களா? அப்ராட்ல யாராவது இருந்து படிக்கிறாங்களா, வேலை செய்யறாங்களா? அங்கேயும் போவார். அல்லேலூயா. நீ வேலைக்கு போகும்போதும், நீ வாகனத்தில் போகும்போதும், போகிற வருகையிலும் பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நீ போகிற இடமெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். வர்றாரா வர்றாரா வர்றாரான்னு பார்க்கணும். இது எக்ஸ்பீரியன்ஸ். வர்றீரா? சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. ஏன் தேவனுடைய மனுஷர்கள் தைரியமா நின்னாங்க? கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். எலியாவை தேடி போர் சேவகர்களும் தளபதிகளும் வந்தாங்க அவன் பிராணனை கொல்றதுக்கு. அவன் சொன்னான், நான் தேவனுடைய மனுஷனானால்
கர்த்தருக்கு முன்ன நிக்கிற நான். இப்படி அவனால ஸ்பெல் பண்ண முடிஞ்சு பாத்தீங்களா? கர்த்தருக்கு முன்ன நிக்கிறேன், அவர் பின்னால நிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை காக்கிறார், அவர் என்னை காக்கிறார். உங்க அறிக்கை வரட்டும், அறிக்கை வரட்டும். அவர் என்னை காக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ போகிற இடத்திலெல்லாம் காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை நான் கையை விடவே மாட்டேன், கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. என் கையை பிடிச்சிருக்கிறார். சொல்லணும், என் கையை பிடிச்சிருக்கிறார். நான் அதனால என்ன பண்றதில்ல, பயப்படுறதில்ல. அல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை காப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன். உன் மேல கண்ணோக்கமாயிருந்து உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து நீ எங்க போகணுமோ அங்க உன்னை கொண்டு சேர்க்கிறவர், உன்னை தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உன்னை பாதுகாக்கிற தேவன். உன்னை தீமை மேற்கொள்ளுவதில்லை. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு சம்பவிப்பதில்லை. உன்னோடு வழக்காடுகிற மனுஷர்கள், உன்னோடு வழக்காடுகிற மனுஷர்கள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. உனக்கு விரோதமாய் பிராது பண்ணுகிற பொல்லாத இருதயமுள்ளவர்கள் உன்னை ஜெயிப்பதில்லை. அல்லேலூயா. உன்மேல் கண்ணோக்கமாய் இருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கை கவனன்ட். உடன்படிக்கைனாலே வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட காரியம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். நாம் கிறிஸ்து இயேசுவினாலே அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பண்ணின அனைத்து உடன்படிக்கை வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். உடன்படிக்கைனாலே வார்த்தை, நான் உனக்கு இப்படி செய்வேன், நான் உனக்கு இதை தருவேன், நான் உனக்கு இதை கொடுப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. உடன்படிக்கை வார்த்தை தான். நீ ஆயுள் முழுவதும் எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். இது உடன்படிக்கையின் வார்த்தை. நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. இதை நிறைவேற்றுவேன்னு சொல்றார். அவர் என்ன ஆசீர்வாதங்களை உனக்கு சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுவேன். உன்மேல கண்ணோக்கமாய் இருந்து என் உடன்படிக்கை உன்னிலே ஸ்திரப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த ஆண்டுல ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை வார்த்தை அதுதான். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்படின்னா பலவீனப்படுற மாதிரி, ஏதோ வீக்காகிற மாதிரி, வியாதியை சொல்லல, ஏதோ ஒன்று டிப்ரஸ், ஏதோ ஒன்று சோர்வு, ஏதோ ஒரு பின்னடைவு வர மாதிரிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். ஆனா நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். இது உடன்படிக்கையின் வார்த்தை. இதை நான் உண்மையில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமிட்ட உடன்படிக்கை பண்ணி அன்றைக்கு அப்படிதான் சொன்னார், உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்துருக்களின் வாசல்னா வீட்டை, உடைமையை, நன்மையை உன் சந்ததியார் என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க. அல்லேலூயா. சுதந்தரிப்பாங்க. போன தலைமுறையில எங்க பார்த்தாலும் அவங்க சொத்துகளும் காரியங்களுமா தான் காணப்பட்டிருக்கும். அவங்க கரெக்டா நடந்தாங்கன்னா அது இன்னும் பெருகும். கர்த்தருக்கு முன்பாக நன்மை செய்து உண்மையாக நடந்தா அது பெருகிட்டே இருக்கும். இல்லைன்னா அது இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். இதுதான் பூமியில் நடக்கிற காரியம். தெரிஞ்சிருக்கும். சில சந்ததிகள் முற்பிதாக்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எங்க தாத்தா சொத்து அவன் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா.
எங்க அப்பா சொத்து அவன் வாங்கிட்டு இருக்கிறாயா, நான் இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அதத்தான் என்னது, சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பேன், உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். எப்படி? உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்தரிப்பாய், உன் பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். உன்னுடைய சத்துரு, உன்னை பகைக்கிற, உன்னை எதிர்க்கிற சாத்தான் வசமாய் இருக்கிற அனைத்து வித நன்மைகளும் உனக்கு சொந்தமாய் மாற்றப்படும். எந்தெந்த ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், ப்ரமோஷன், பிளஸிங், எதை சாத்தான் தடைப்படுத்தி பிடித்து வைத்திருக்கிறானோ அதை நீ சுதந்தரிப்பாய். அது உனக்கு சொந்தமாகும். பிள்ளையுடைய திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வேலை வாய்ப்பை ஆசீர்வதிக்கிறவர் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், உன் கையின் கிரியைகள் பெருகும், நீ செய்கிற யாவற்றிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஈசாக்கின் கிரியைகளை ஆசீர்வதித்தது போல் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். உன்னை பெருக பண்ணுவேன், உன்மேல் என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவது சொல்லுங்க. இதுவரை உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தும் அநேக வார்த்தைகளை நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, மற்றபடி கேட்கும் போது உங்கள் உள்ளத்தை தொட்ட, உங்கள் உள்ளத்தில் ஒரு புத்துணர்வை உண்டு பண்ணின தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இதுவரை நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் உன்னில் நான் திடப்படுத்துவேன், உன்னில் நிறைவேற்றுவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு விரோதமாய் தடைகளையும் எதிர்ப்புகளையும் போர்களையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணுகிற சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள், பட்டயத்தால் விழுவார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பட்டயம் என்னது? தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் தரும் பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அறிக்கை பண்ணுன்னு சொல்றது. வேற எதுக்கு? அது பட்டயமா யார விழ பண்ணணும்? அந்நிய ஆவிகளை விழ பண்ணணும். ஒருவேளை மனுஷன் மூலம் பிசாசு எழும்பினாலும் அது விழும். வார்த்தை பட்டய மாதிரி. தேவன் தருகிற வார்த்தையை, உனக்குள்ளே இன்ஸ்பிரேட் ஆகிற ஆவியானவர் தருகிற வார்த்தையை நீ அறிக்கை செய்யணும். தேவன் தருகிற விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யணும். அது சத்துருவை விழப்பண்ணும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அனைத்தும் விழும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமை விழும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அதிகாரம் விழும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்நிய ஆளுகை விழும். சத்துருக்கள் விழுவார்கள், விழுவார்கள். இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விழட்டும், தரித்திர ஆவிகள் விழட்டும், தரித்திர ஆவிகள் விழட்டும், தொல்லை கொடுக்கிற ஆவிகள் விழட்டும், கலங்க பண்ணுகிற ஆவிகள் விழட்டு, சமாதானத்தை கெடுக்கிற பிரிவினை ஆவிகள் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலே நன்மைகளை அளிக்கிற ஆவிகள் இப்பொழுது விழுந்து போகட்டும், விழுந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் கொடி பிடிக்கிற வல்லமைகள் விழுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மைகளை கெடுக்கிற, படிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டுகளை உண்டு பண்ணுகிற அந்நிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகட்டும். கணவன்மாரை கட்டி வைக்கிற சகல இப்பிரபஞ்சத்தின் ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து விழட்டும், விழட்டும். இப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தும் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் பலிக்க கூடாதபடி ஆசீர்வாதங்களை விழுங்கி போடுகிற வலு சர்ப்பத்தின் ஆதிக்கம் விழட்டே. வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அல்லேலூயா. வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. விழுவார்கள். வெளிப்படுத்தின எழுதி இருக்கிறது, வலு சர்ப்பம் தாழ தள்ளப்பட்ட, சாத்தான் தாழ தள்ளப்பட்டான். அல்லேலூயா. தள்ளப்பட்டான். உன்னை தள்ள வருகிற, உன்னை விழப்பண்ண வருகிற சாத்தான். வேதம் எப்படி சொல்லுது? நட்சத்திரங்களை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த அதன் பால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 பங்கை இழுத்து தரையிலே அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு. இது சர்ப்பத்துக்கு வேலை, சாத்தானுடைய வேலை. அப்படினாலே உயர்ந்திருக்கிறவரை தாழ தள்ளுகிற பிசாசுக்கு தந்திரம். ஆண்டவர் இன்னைக்கு சர்ப்பத்தை விழ பண்ணுகிறான். ஆதாம விழ பண்ணுன சர்ப்பம்
உன் மேலிருந்து உன்னை விழப்பண்ணாதபடி கர்த்தர் உன் மேல கண்ணோக்கமாயிருந்து உன் சத்துருவை விழப்பண்ணுவான். உன்னை விழப்பண்ண பார்க்கிற அந்நிய ஆவிகள், இயேசுவின் ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் விழட்டிப்போம். இயேசுவின் ஆவிகள் விழட்டிப்போம். பொறாமை ஆவிகள் விழட்டிப்போம். மந்திரவாத ஆவிகள் விழட்டு. இயேசுவின் நாமத்தில் விழட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னிலே வாக்குத்தத்தங்களை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதற்கு எதிரானவைகள் இன்றைக்கு விழுந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்கள் நன்மைகளை பெருக பண்ணி, ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி, கிருபைகளை பெருக பண்ணி உங்களிலே உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவன், உங்களை நிறைவேற்றுகிற தேவன், பாதுகாப்பளிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை கண்ணின் மணி போல காக்கிறவர், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு வருகிறவர், உன்னை உயர்த்தாமல் விடப்போவதில்லை, உன்னை வாழ வைக்காமல் விடப்போவதில்லை. நான் உன்னை வாழ விடமாட்டேன் என்று சத்துரு உன்னை பின்தொடரும் போது, உன்னை துரத்தி துரத்தி நீ என்ன செய்தாலும் உன்னை குற்றப்படுத்தி, நீ என்ன செய்தாலும் உன்னை பின்தொடர்ந்த தோல்விகளையும் கட்டுகளையும் தடைகளையும் மனமடிவை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான சத்துருடைய திட்டங்கள், போர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாற்றப்படுகிறது. மாறட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பெரிய காரியத்தை நடப்பிக்கட்டும். தேவாதி தேவன் நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் இந்த நாளிலே உன்னை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய ஆயுஷின் வருஷத்தை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய ஆயுஷின் வருஷத்தை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய ஜீவ நாளை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய சமாதானம், சுகம், ஆசீர்வாதம் அனைத்தின் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி இறங்கி, ஆவியானவர் இறங்கி வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், பிள்ளைகளுடைய மேன்மை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய மதிப்பை பெருக பண்ணுகிறவர், ஒரு சம்பத்தை பெருக பண்ணுகிறவர். யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பரிபூரணமான ஆசீர்வாதம், இடபலவதனமோ மகிமைப்படுத்த எல்லோரும் சபலிபதி இடபலவதனமோ திகபலவதனமோ உதனாதனாதி இயேசுவின் மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆனவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பலிக்கட்டும், பலிக்கட்டும், பலிக்கட்டும். உன்னை வாளாகாமல் தலையாக பண்ணுகிற தேவன், உன்னை மேலாக பண்ணுகிற தேவன், உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன், இரட்டிப்பான நன்மை என்று தருகிற தேவன் இப்பொழுது. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரை பார்த்து 100% உண்மையை நம்புவேன். நீர் என்னை மனிதருக்கு முன்பாக உயர்த்தி வைக்கிற தேவன், என்னை உயர்த்தி வைக்கிற தேவன். ஆவியானவர் ஒவ்வொருவரை இந்த நாளிலே ஜனங்களுக்கு மத்தியிலே உயர்த்தி வைக்கிறவர். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100% உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் எல்லாரும் சேர்ந்து அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவை உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உண்மையாக நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உண்மையா ஆண்டவரை பார்த்து. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வெட்கமடைய விடாத தேவன், உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், உன்னை பலுக பெருக பண்ணுகிற தேவன், உன்னுடைய சம்பத்தை பெருக பண்ணுகிறவர், சுக வாழ்வை பெருக பண்ணுகிறவர், உன் ஆயுஷின் நாட்களை பெருக பண்ணுகிற தேவன், உன்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுகிற தேவன், உன்னுடைய ஆவிக்குரிய நன்மைகளை பெருக பண்ணுகிறவர், கிருபை பெருக பண்ணுகிறவர், ஊழியத்தை பெருக பண்ணுகிறவர், ஆவியானவர் உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர். Thank you Holy Jesus. Hallelujah. ஆவியானவருக்கு நன்றி. Hallelujah. ஆண்டவரை உண்மையாய் பற்றிக் கொள்ளுகிற அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கர்த்தரா விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தேவன் சொன்னபடி ஜனங்கள் மேல் கண்காணியாயிருக்கிறவர், பாதுகாப்பாயிருக்கிறவர், மகிமையாயிருக்கிறவர், கூடவே இருக்கிறவர், கண்மணி போல காக்கிறவர். பாதுகாப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, புகலிடம் உண்டு, அடைக்கலம் உண்டு. கர்த்தரால் அனைத்தும் வாய்க்கும்படி சர்வ வல்லவர் இந்த நாளிலே சமாதானத்தை தருகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையாக ஒப்பு கொடுத்து தேவாதி தேவன் உன்னை மேன்மையாய் மாற்றட்டும். இன்றைக்கே இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், பரிபூர்ணமான நன்மை கொடுக்கிறவர். உன்னை வெறும் பாத்திரம் என்று கவிழ்த்து வைப்பதற்காய் வீணானவர் என்று உன்னை குறித்து சொன்ன ஜனங்கள் மத்தியிலே உன்னை பரிபூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன், உன்னை ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன், உன்னை துரத்துகிற அனைத்து வித ஜாதிகள் நடுவிலே உன்னை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனே அற்பமான உன்னுடைய ஆரம்பத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் பலுகவும் பெருகவும் செய்வேன். எனக்கு முன்பாக தரித்து நில், நிச்சயமாய் கனம் அடைவாய். உன்னை கனவீனப்படுத்துகிற அனைவர் மத்தியிலும்
நான் உன்னை தலை சிறந்த நபராய், உன்னை விலையேற பெற்ற கல்லாய் பிரகாசிக்க பண்ணுவேன். உன்னுடைய வாசஸ்தலத்தை விட்டு உன்னை அலைய பண்ணுகிற சகலவிதமான அந்தகாரங்கள் இன்றைக்கு மாறி போகிறது. உன்னுடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி உன்னை பலவிதத்திலே கலங்க பண்ணுகிற சர்ப்பத்தின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. ஆவியானவர் உனக்காய் கொடி ஏற்றுகிறார், கொடி ஏற்றுகிறார். உன்னோடு பழகி உன்னுடைய வழிகளை கண்டு உன்னுடைய நன்மைகளை பார்த்து உன்மேல் பொறாமை கொண்ட மனுஷர்களால் உண்டான சகல கட்டுகளையும் இப்பொழுதே மாற்றி போடுகிறேன், மாற்றி போடுகிறேன். உனக்கு என்னை விட நல்ல வாழ்வு அமையக்கூடாது என்று மறு பாசையாக உன்னோடு பேசின, உனக்கு மிகவும் இணைந்து வாழ்ந்த இனத்தாளுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே அவமாய் போகிறது. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன், ஒரு சகலவித நன்மையாலும் நிரப்புகிற தேவன். ஆவியானவர் அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கிருபையாயிருக்கிறவர். உமக்கு நன்றி ஐயா. இந்த பிரச்சனை ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும், ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும், ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பற்றி கொள்ளும், பற்றி கொள்ளும், பற்றி கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறவர். ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று, ஒரு சமாதானத்தின் ஊற்று, ஒரு நம்பிக்கையின் ஊற்று இப்பொழுதே ஆவியானவர் புறப்பட பண்ணுகிறார், புறப்பட பண்ணுகிறார். இதோ எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் எந்த வழியாக முன்னேறக்கூடும் என்று தவழ்ந்து தவழ்ந்து நிற்கிற குமாரனே, நிச்சயமாகவே நான் உனக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைக்கவே உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறிப்பேன். கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை உன்னிலே நான் பலிக்கப்படுவேன். Thank you, Jesus. ஆவியானவருடைய பிரசன்னம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும். பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவருடைய இப்பொழுது அவருடைய சிந்தையை, புத்தி, மனம், அறிவு, உணர்வு அனைத்தையும் இப்பொழுது ஆட்கொள்ளட்டும். கடந்து வந்த பெற்றோர் நிமித்தம், வீட்டார் நிமித்தம் தேவனுடைய பிரசன்ன பிள்ளைகளை தொடுவதாக, நிறைப்பதாக. எல்லா பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், மறதியை உண்டு பண்ணுகிற சத்துருடைய கட்டுகள் பிள்ளைகளை விட்டு மாறி போவதாக, மாறி போவதாக. தேவனுடைய பிரசன்ன பிள்ளைகள் மேல் இறங்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மை அடைவார்களாக. கரம் ஒவ்வொருடும் தொடர்ந்து இருந்து கிரியை செய்யட்டும். உண்மையாக Thank you, Jesus. Hallelujah. 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 எல்லோரும் கைகளை உயர்த்தி யாவர் மேல் தேவனுடைய விடுதலை ஆவியானவர்
ஹalleluya 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 சுகமாக்க வல்லமை இப்பொழுதே சரீரத்தில் இறங்கி ஹalleluya ஹalleluya அற்புதங்களை செய்கிற அவருடைய வல்லமை ஹalleluya பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும் யாவர் மேலும் நரம்புகளுக்குள்ள வல்லமை சுகர் வியாதிகள் மாறட்டும் பிரஷர் வியாதிகள் மாறட்டும் கர்ப்பப்பை கோளாறுகள் மாறட்டும் கட்டிகள் கரைந்து போகட்டும் கண் பார்வை வெளிச்சம் வரட்டும் அல்சர் வியாதிகள் சுகமடையட்டும் சகல விதமான வேதிகள் மாறி போகட்டும் பிரஷரை உண்டு பண்ணுகிற அந்நிய வல்லமை இப்பொழுது அழிந்து மாறட்டும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஆக்கிரமித்திருக்கிற அந்நிய ஆவியினுடைய துரைத்தனம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து சுகம் உண்டாகட்டும் வியாதிகள் அனைத்தை மாற்றுகிறோம் சுகர் எல்லாம் நார்மல் ஆகட்டும் எல்லா கேடுகள் தோல் வியாதிகள் நரம்பு வியாதிகள் எல்லா தைராய்டு வியாதிகள் கொலஸ்ட்ரால் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து மறைந்து போகட்டும் ஆவியானுடைய அற்புத வல்லமை சரீரம் முழுவதிலும் வியாபரிக்கட்டே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய ஆவி மனம் உடல் அனைத்திலும் இறங்கி செய்கிற வேலை கிரியைகள் குடும்ப வாழ்வு அனைத்திலும் வெளிப்பட்டு சகல தடைகளையும் சத்துருக்களையும் அழிந்து விழப்பண்ணி சத்துரு விழுந்து போகட்டும் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு என்னாலும் நிற்கும்படி கண்ணோக்கமாயிருந்து பெருக பண்ணி உடன்படிக்கை வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி துதிகன மகிமை உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.